ஸ்ட்ரைக்கை முடிச்சுட்டு உள்ள வாங்க, நாங்க பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கோம். யார் சொன்னது? யார் சொல்ல வச்சது? யார் சொல்ல வச்சது? நீங்க தான் சொல்ல வச்சீங்க. இந்த போராட்டத்தை கட்டுறதுக்காக நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஆதரவு எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்தது. இது கேஜிஎஃப் போராட்டம் ஆச்சு. வீடியோலாம் விட்டான், ஆல்ரெடி பேக் எல்லாம் போட்டு ட்ரெயின் ஏறிட்டான். 1000 பேர் வர்றான், 2000 பேர் வர்றான். அவங்களுக்கு உள்ள போயிடுவான், அவங்களுக்கு வேலை இருக்காது. விட்டாங்க, வீடியோ விட்டானே இல்லையா? திரும்பி நோட்டீஸ் கொடுத்தான், நீ போராட்டத்துக்கு வாங்க, நான் வேற ஆளை கூப்பிட்டுருவேன், எனக்கு கரன்சி போடுறான், நீ நோட்டீஸ் வந்தே ஆகணும். இப்ப அப்படி இல்லை, பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிடறோம், நீ போராட்டத்தை விட்டுவா. அதோட இன்னொரு ஸ்டெப்னால போயிட்டாங்க. சார் அவங்க போராட்டத்தை முடிக்க மாட்டேங்கிறாங்க. எம்பி வந்து சொன்னா கேட்கல, மினிஸ்டர் வந்து சொன்னா கேட்கல, யார் வந்து சொன்னாலும் கேட்கல. அவன் போராட்டத்தை முடிக்கிறான். நான் கேட்டது அவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ சொன்னியா? பிஎம்எல் மேனேஜ்மெண்டா போராட்டத்தை முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னியா? நீ தான் சொல்லியிருக்க. 28ஆம் தேதி மட்டும்தான் நீ போராட்டத்தை விட்டுட்டு வாங்க. பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு. கான்ட்ராக்ட் சொன்னா எம்எல்ஏ எம்பிலாம் வந்து சொன்னாங்க போராட்டத்தை விடுங்க. ஆனா பிஎம்எல் என்னைக்குமே சொல்லல, நான் போராட்டத்தை விட்டுட்டு வந்திருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறாரு. இப்பதான் நீ போராட்டத்தை விட்டுன்னு சொல்ற. ஆனா நாங்க போராட்டத்தை விட மாட்டோம். எடுத்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். போராட்டத்தை நிறுத்துறதுல தெளிவா 3 விஷயம் தெரியும். எங்கேயும் கூட யூனியனா நாங்க இந்த போராட்டத்தை நிறுத்திடுறோம்னு சொல்லவே இல்லை. ஒரு 3 விஷயம் சொல்லியிருந்தாரு, மேல எழுதியிருக்கோம். நம்பர் 1, 31 மார்ச் 2024 பழைய அக்ரிமெண்ட் முடிஞ்சது. 1/4/2024 இருந்து புது அக்ரிமெண்ட் அமலுக்கு வரணும். முதல் கண்டிஷன். கரெக்டா? 2வது, பேச்சுவார்த்தை நடத்தணும்னா உடனே பேச்சுவார்த்தையை நடத்துங்க. அதுக்கு முன்னால இம்மீடியட்டா ஒரு அட்வான்ஸ் இன்க்ரீஸ் கொடுக்கணும். இப்போதைக்கு தற்காலிகமா ஒரு ஊதிய உறவு கொடுக்கணும். இது அக்ரிமெண்ட் ஆன ஒரு பாடு அதை கழிச்சுக்கணும். ஒரு ஊதிய உறவு கொடுக்கணும் இம்மீடியட்டா. 3வதா, பேச்சுவார்த்தை நடக்கும் போது எந்த தொழிலாளியும் வேலையில இருந்து எடுக்கக்கூடாது. போராட்டத்துல பங்குபட்டாங்க எந்த தொழிலாளியும் வேலையில இருந்து எடுக்கக்கூடாது. இவ்வளவுக்கும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க போராட்டத்தை வாபஸ் வாங்க மாட்டோம், தள்ளி வைப்போம். 2 வித்தியாசம். பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்காக தள்ளி வைப்போம். இப்பவே முடிவெடுங்க. நீங்க இதெல்லாம் ஃபுல்லா எழுதாமல் இருக்கக்கூடிய விஷயம் நான் சொல்றது. அது எழுதிக்கிறது கிளீன் எழுதியிருப்பாங்க. யூனியன் இந்த மாதிரி 3 விஷயத்தை பண்ணாங்க. போராட்டத்தை டெஃபர் பண்ண ரெடியா இருக்கும். ஆனா 1/4/2024 இருந்து அக்ரிமெண்ட் அமலுக்கு வரணும். இப்போ ஒரு தற்காலிகமா ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். இதை ஃபைனல் அக்ரிமெண்ட்ல நீங்க கழிச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ள வேலைக்கு வரவங்க வந்து பழி வாங்கக்கூடாது. போராட்டத்துல பங்கு பெற்றாங்கிற காரணத்துக்காக யாரையும் பழி வாங்கக்கூடாது, வேலையில இருந்து எடுக்கக்கூடாது. அதை பிரின்சிபல் எம்ப்ளாயர் பிஎம்எல் உறுதிப்படுத்தணும். இந்த போராட்டத்தை தள்ளி வைக்கிறது கூட நிரந்தரமா தள்ளி வைக்க மாட்டோம். 1 மாசத்துக்கு தள்ளி வைப்போம். 30 நாள் மட்டும் தள்ளி வைப்போம். ஏன்? நான் அதே வேலைக்கு சொன்னேன் அவங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஜாஸ்தி கொடுக்குறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு தற்காலிகம். ஒரு நாளைக்கு ஸ்கில் ஒர்க்கருக்கு ஒரு 1000 ரூபா, அன்ஸ்கில் ஒர்க்கருக்கு 800 ரூபா ஒரு நாள் வேலைக்கு. இப்போ ஒரு 520 ரூபா 750 ரூபா இருக்கிறத 800 ரூபா 1000 ரூபா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எப்ப கொடுப்பீங்க அதை? நான் நாளைக்கு ஸ்ட்ரைக் ரெஃபர் பண்ணி உள்ள வந்து வேலை செஞ்சு 1 மாசம் கழிச்சு ஜனவரி மாசம் சம்பளம் கொடுப்பாரு, டிசம்பர் சம்பளம் அதாலும் கொடுப்பாரு. 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உனக்கு தயார் இருக்குல்ல. நீ கான்ட்ராக்ட்ல பில் எழுது பிஎம்எல்.
இந்த மாதிரி நான் தற்காலிக இன்க்ரீஸ் கொடுத்துருக்கேன், இதை எனக்கு ரிலீஸ் பண்ணு, பேச்சுவார்த்தையை தொடரும். ஜனவரி மாசத்துல இருந்து 1 மாசம் டயம் இருக்குல்ல. நீ இப்போ உடனே சொல்ல வேணாம், ஆட்சியில கன்சிடர் பண்ணணும்னு சொல்லு, நான் விட்ரா பண்றேன், உள்ள வந்துட்டு பேசுவோம். 1 மாசம் தள்ளி வச்சிடறோம், அது முன்னாடி பேச்சுவார்த்தையை முடியும். இது 3 சொன்னேன். பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க? அன்கண்டிஷனலா ஸ்ட்ரைக்கை விட்ரா பண்ணணும். எல்லா ஸ்ட்ரைக்கையும் எந்த விதமான கண்டிஷன் இல்லாம உங்க போராட்டத்தை திருப்பி வாங்கணும். கான்ட்ராக்டர் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. கான்ட்ராக்டர் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. கான்ட்ராக்டர் பொறுப்படுத்துவாங்க. நாங்க இந்த பிரச்சனை முடியணுங்கிறதுக்காக எல்லா கான்ட்ராக்டையும் நாங்க கூப்பிட்டு வந்துருக்கோம். யாரு? பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் கன்சிலேஷன் கூப்பிட்டு வந்துருக்கோம். நம்ம உடனே சொன்னாங்க, எங்க பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா, எங்க ஹெச்ஆர் மேனேஜருக்கு கார் கொடுக்கல, கான்ட்ராக்டர் கூப்பிட்டு வந்துருக்காங்க. அவங்களான்னு யாரு வீடு சொல்றது? பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க? நாங்க கான்ட்ராக்டர் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க உண்மையில் நடந்தது என்ன? கான்ட்ராக்டருக்காரன் பிஎம்எல் கூப்பிட்டு வந்திருக்கான். நான் கான்ட்ராக்டர் ஆட்சி பாவோட உங்களோட பேசுன்னு சொல்றாங்க. நீ வேற முன்னாள் வரிசையில் உட்காந்துருக்க, அவங்களுக்கு பின்னால உட்கார வச்சுட்டு நீ கொடுத்துரு, பொறுப்படுத்து, சம்பளம் ஜாஸ்தி பண்ணு. அப்புறம் நீ மேனேஜ்மெண்டோட பேசி ஓகே சொல்லிக்க. அதை எப்படி எனக்கு முடியும்? அப்புறம் ஏன் பொறுப்படுத்துக்க? என்னால முடியாதுன்னு ஒதுங்க. ஒரு பொறுப்படுத்தா பொறுப்படுத்துக்க, இல்லாட்டா சைட்ல போய். நான் ஒரே வார்த்தை கேட்டது அவ்வளவுதான். நீங்க தான் வசதியா உட்காந்துருக்கீங்க. இந்த பிஎம்எல் கம்பெனிக்காக இந்த பிஎம்எல் பண்ணக்கூடிய எல்லா உற்பத்திக்கும் காரணமா இருக்கக்கூடிய தொழிலாளி 5ஆம் தேதியிலிருந்து போராட்டத்தில் உட்காந்துருக்கான். 2000 பேர் 2500 பேர் ஒவ்வொரு நாளும் மத்தியானம் டென்ட்ல சாப்பிட்றாங்க. இவங்களோட கணக்கு அட்டண்டன்ஸே எத்தனை தட்டு சாப்பாடு காலியாக இருக்குது. உண்மையா இல்லையா? வேற யாராவது சாப்பிட்றாங்க, நீங்க தெருவில் உட்காந்து சாப்பிட்றானா? போராட்டத்தில் இருக்கோங்க. கேஜிஎஃப் காரன் வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்குறானே தவிர இங்க இருந்து உள்ளூர் மக்கள் யாரும் கூட இந்த உள்ளூர் பொதுமக்களும் பெருமக்கள் வந்து உங்க சாப்பாடை சாப்பிட்டு போகலாம். அவங்க தான் உடனே நமக்கு சாப்பாடு விட்டுட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? இங்க ஏதாவது வேற யாராவது சாப்பிட்டு இருக்காங்களா? இங்க சாப்பிட்றதெல்லாம் அட்டண்டன்ஸ். 2500 பேர் 5ஆம் தேதியில இருந்து போராட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது ஒன்னால எப்படியா நிம்மதியா சாப்பிட முடியுது? நாங்க என்ன கேட்டோம்? 6ஆம் தேதி ஒரே வார்த்தை சொல்லு, நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன், முடிக்கிறேன். பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சா நாங்க ஸ்ட்ரைக் நடத்துறோம்னு சொன்னோமா இல்லையா? அன்னைக்கே சொன்னோம்ல நம்ம. 24 வரைக்கும் இப்போ வந்து உனக்கு தெரியுது, இப்போ தெரியுது ப்ரொடக்ஷன் நின்று வச்சு. கான்ட்ராக்ட் லேபர் இல்லாட்டினா வேலை நடக்காது. உடனே போராட்டத்தை முடிக்கணும். இப்ப வந்து என்ன சொல்ற? அன்கண்டிஷனல். நான் பேச மாட்டேன். இதை கேட்டு எங்களுக்கு காது பொழிச்சு போச்சு. பழைய ரெக்கார்டு. நீ பேசுறியா? பேச்சுவார்த்தை முடிக்கிறியா? இப்ப எழுது. இல்ல எழுத மாட்டோம். டிஎல்சி எழுதி தரதில்ல. நான் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணேன், கேட்கல. மேனேஜ்மெண்ட் எப்படி சொல்றாங்க, யூனியன் எப்படி சொன்னாங்க, மேனேஜ்மெண்ட் எப்படி சொல்றாங்க, கான்ட்ராக்டர் எப்படி சொல்றாங்க, நான் பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கேன், ஸ்ட்ரைக் விட்ரா பண்ணிட்டாங்க. என்ன டைரக்ஷன்? உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய லெட்டர்ல இந்த கிளியரான பாராகிராஃப் படிங்க, எல்லாரும் படிச்சீங்கன்னா தெரியும். The conciliation officer directs the management. மேனேஜ்மெண்ட் யாரு? பிஎம்எல் கான்ட்ராக்டர். டைரக்ட் என்ன? உத்தரவு போடுறாங்க. நீங்க என்ன செய்யணும்? முதல்ல ஒரு 5ஆம் தேதிக்குள்ள யூனியன் என்ன சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் கொடுத்திருக்கோ அது ஒவ்வொரு டிமாண்ட பத்தியும் உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு ரைட்டிங்ல கன்சிலேஷன் ஆபீசர் முன்னால சப்மிட் பண்ணணும். 9ஆம் தேதிக்குள்ள கன்சிலேஷன் ஆபீசர் முன்னால சப்மிட் பண்ணணும் அப்படின்னு டைரக்ஷன். அவங்களுக்கு யூனியனுக்கு கன்சிலேஷன் ஆபீசர் advises the unions to defer the strike. போராட்டத்தை இத ஸ்ட்ரைக்கை தள்ளி வைங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்கேன். நாங்க உடனே சொன்னோம் தள்ளி வைக்க மாட்டோம், போராட்டம் தொடரும். ஆனா உங்களோட வார்த்தைக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம். அதனால நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதுக்கு நாங்க சைன் பண்றோம். நாங்கெல்லாம் சைன் பண்ணிட்டு எடுத்து வெளியில வந்துட்டோம். இப்போ மேனேஜ்மெண்ட் சைன் பண்ணோம், கான்ட்ராக்டர் சைன் பண்ணோம். நீங்க அந்த உங்களுக்கு சர்க்குலேட் ஆகக்கூடிய அந்த மினிட்ஸ் இப்ப படிச்சு பாருங்க, தெரியும். நான் சொன்ன பின்னால அப்படியே படிச்சு பாருங்க. நாங்க எதுவுமே எழுதாம சைன் பண்ணியிருக்கோம். யூனியன் லீடர் நீ என்ன சொல்லியிருக்கியோ அது பிரகாரம் 9ஆம் தேதி எனக்கு கொடுக்கட்டும்,
நீங்க அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்க அட்வைஸை மதிக்கிறோம். ஆனால் ஸ்ட்ரைக்கை விட்ரா பண்ண மாட்டோம். நாங்கள் எதுவும் சொல்றோம். இது நிறைய பேருக்கு புரியல. வந்து நான் இங்கே என்ன நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அதெல்லாம் புரியாமல் வந்து நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. நாங்கள் எழுத வெளியில வந்த பின்னால என்னைக்குமே மீட்டிங் முடியறதுக்கு முன்னால் எப்படா கிளம்பி போவோம்னு காத்துட்டு இருக்கக்கூடிய பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் விட்டா போதுன்னு காத்துட்டு இருக்கிறவன் நாங்க வெளியில வந்துட்டோம். அவன் உள்ளே உட்காந்துருந்தான். எங்க ஆர்எல்சி கிட்டே என்னமோ அது பண்ணுங்க, நீங்க டைரக்ட் பண்ணுங்க. அவங்க ஆர்எல்சிக்கு என்ன ப்ரெஷர்னா பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. கன்சலேஷன்ல நாங்க அட்வைஸ் பண்ணதை யூனியன் கேட்கல, நாங்க அட்வைஸ் பண்ணதை மேனேஜ்மெண்ட் கேட்கல. அதனால இந்த கன்சலேஷன் பெண்டிங் வச்சு பிரயோஜனம் இல்லை. அதனால ஃபெயிலியர் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்புங்க. இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா கேட்கணும். அப்பதான் சட்டம் புரியும் உங்களுக்கு. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 என்ன இருக்குன்னா, இதை வந்து நான் முதல்ல உங்களுக்கு ஒரு அடிப்படைத்து பெரிய எழுத்துல சொல்லிடுறேன். உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, சட்டத்துல என்ன இருக்குன்னு சொல்றேன், நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற காரணத்துக்காக. சட்டத்துல என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சிலியேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எந்த முடிவுக்கும் வராம கன்சிலேஷனுக்காக அப்ளிகேஷன் போட்டவங்க விண்ணப்பதாரரும் கன்சிலேஷனுக்கு வரக்கூடிய மேனேஜ்மெண்ட்டும் ஒரு முடிவுக்கு வர முடியல. கன்சிலேஷன் ஆபீசர்னால அவங்களை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியல. பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா என்னால இதை செய்ய முடியல. விண்ணப்பம் கொடுத்தவனும் எதிராளியும் அவன் நிலைமையில அப்படியே கெட்டியா நின்றுட்டான், ஒரு ஒப்பந்தத்துக்கு வரல, நான் என்னோட முயற்சியெல்லாம் பண்ண முடியல, அதனால இதை கோர்ட்டுக்கு அனுப்புறேன், ஃபெயிலியர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறேன், கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு அனுப்பட்டும், கோர்ட் முடிவு பண்றோம், கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணணும். இது ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் ரிப்பீட்டடா அவங்க இன்சஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னைக்கே மீட்டிங்கை முடிங்க, ஃபெயிலியர் பண்ணிருங்க, நாங்க ஒத்துக்க முடியாது, ஃபெயிலியர் பண்ணிருங்க, ஃபெயிலியர் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. கோர்ட்டுக்கு அனுப்பும்போது என்னன்னா அந்த சட்டத்துல ஒரு அடுத்த ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி எந்த தொழில் விவாதங்கள் என்ன இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் என்ன சொல்லுவாங்க, இந்த விவாதங்கள் ஃபெயிலியர்ல முடியும் போது, தோல்வியில முடியும் போது, பரஸ்பர ஒப்பந்தம் ஏற்படலன்னு கவர்மெண்ட்டுக்கு ஃபெயிலியர் ரிப்போர்ட்டை அனுப்பும் போது ஏதாவது ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ இருந்தா, இது கொஞ்சம் கவனம் கொடுத்து கேட்கணும். நான் போராடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்கன்னா சமயம் உங்களுக்கு சட்டம் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு. ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ இருந்தா அதை ப்ராஹிபிட் பண்ணணும். கனடாவில் நிஷேதம் சொல்லுவாங்க. அதை தடுத்து நிறுத்தி இந்த ஸ்ட்ரைக்கை தொடரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டு ரெஃபர் பண்ணணும், சைமல்டேனியஸா பண்ணணும். அதான் அந்த எக்ஸிடி கிளர்ச்சியில ரீசெண்டா நடந்தது. டஸ்ட்ல அதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்கல்ல, யூனியனை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது ஃபெயிலியர் ரிப்போர்ட் அனுப்பிச்சிடலாம், அப்ப ஸ்ட்ரைக்கே போக முடியாது, கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா கோர்ட்ல தான் இருக்கணும், பேச்சுவார்த்தையே நடக்காது, கோர்ட்ல இருக்கும், அவன் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சிடணும்னு போட்டு அவனை ப்ரெஷர் பண்ணானுங்க. ஒரே வார்த்தையில் சொன்னது இல்லை, அவங்க வந்து ஏர் பாசிட்டிவ், நீங்க பாசிட்டிவ் இல்லை, நான் ஃபெயிலியர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 9ஆம் தேதி தேட கொடுத்தாரு. நம்ம ஸ்ட்ரைக்கை காப்பாத்திட்டோம் முதல்ல, புரியுங்க, ஸ்ட்ரைக்கை காப்பாத்திட்டோம். இல்லாட்டா நேற்று போய்விட்டா இருந்ததுன்னா உடனே அது வேற எதுல எக்ஸ்பிரஸா வேலை நடக்காட்டினாலும் நம்ம வயிற்றுல அடிக்கிறதுக்கு பயங்கர ஸ்பீடா வேலை நடக்கும். கவர்மெண்ட்ல வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி இருக்கு. தொழிலாளியோட வயிற்றுல அடிக்கிறதுக்கு, விவசாயியோட வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துல வேலை நடக்கும். சாப்பாடு கொடுக்கறதுக்கு வருஷக்கணக்கான வேலை நடக்காது. தெரியல, ஒரு வருஷம் விவசாயிகள் போராட்டம் நடத்தினாலும் கூட ஒரு வருஷம் வரைக்கும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தல அவங்க டெல்லியில. உடனே இன்னைக்கு